ஹாய் எவ்ரிவன். டுடே நம்ம ஈஸி சமையல் ரெசிப்பியில் என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி சாதம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் கிராம்பு, பட்டை, சோம்பு, பேலீஃப் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 2 செகண்ட் ஃப்ரை ஆகட்டும். ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் கோல்டன் ஃப்ரை வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் இப்போது கோல்டன் ஃப்ரை வந்துடுச்சு. நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிட்டோம். தக்காளி சாதம்ன்றதுனால டொமேட்டோ ஒரு 5 or 6 எடுத்துக்கோங்க. நான் இப்போது நியூவாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன். டொமேட்டோவை பேஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். அந்த பேஸ்ட்டோட கொஞ்சம் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். தனியாத்தூள், வெறும் மிளகாய் தூள், பிரியாணி மசாலா, கரம் மசாலா, சிக்கன் மசாலா கொஞ்சம். ஆக்சுவலி இது கொஞ்சம் லைட் பிரியாணி ஃப்ளேவரில் இருக்கணுன்றதுக்காக நான் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தனியா, கரம் மசாலா அப்புறம் இது மட்டும் ஆட் பண்ணால் ஓகே. நான் 1.5 கப் அரிசி போட்டிருக்கேன். ஸோ 1 கப்புக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 1.5 கப்புன்றதுனால 3.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இது எல்லாம் போட்டு நல்லா ஒரு கொதி வந்ததும் அரிசியை போட்டுருங்க. நான் இப்போ பாஸ்மதி அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா நல்லா குக் ஆகிடும். எடுத்து சர்வ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்களும்